ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி சகா. இதுக்கு முன்னாடி வந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க, ராகி அறுவடை செய்கிறது எப்படின்ட்டு. இது இது வந்து ஒவ்வொரு பயிர்களுக்கான ப்ராசஸும் இதுவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒரு விவசாயி எவ்வளோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வயலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆனால் ஈஸியாக வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுடுறோம். அவங்க சேத்துல இறங்கி வேலை செய்யலைன்னா நமக்கு சோறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து இப்போ ரொம்ப அங்கங்கே கேள்விப்படுறோம், சூசைட் பண்ணிக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்துட்டாலுமே, நிறைய மிஷினரிஸ் வந்துட்டாலுமே, அந்த மிஷினரிஸ்லாம் சாதாரண விவசாயியால் வாங்க முடியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் நிறைய மானியம் கொடுக்குறாங்க, பட் அதெல்லாம் அவங்களுக்கு பத்துறதில்லை. நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா. ஒரு விவசாயம் பண்ணுறதுன்னா சும்மா இல்லைங்க. இப்போது வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி ஒரு அக்கௌண்ட் மாதிரி ஆரம்பித்து யார் யாருக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ தொகை முடியுமோ அதை அவங்களுக்கு அனுப்பி அவங்க அக்கௌண்ட்டில் சேர்கிற மாதிரி நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப்பாக உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய சின்ன யோசனை. என்னதான் பசங்களுக்கு நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, கார்ட்டூன் பார்க்குறாங்க, ஆனால் விவசாயத்தை பற்றி நம்ம சொல்லித்தரணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி கிடைக்கிது, இதெல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். மிக டாக்டர் என்ஜினியர் படிக்க ஆசைப்பட்டாலும் விவசாயத்தையும் அவங்களுக்கு சொல்லித்தரணுன்றது என்னுடைய ஒரு ஆசை. விவசாயம்தான் நம்மளுடைய முதுகெலும்பி. விவசாயத்தையும் போற்றணும், விவசாயிகளை பாதுகாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் இந்தியா நாட்டின் கடன் அடைக்க முடியாது. நான் ஒரு விவசாயிக்கான தேவைக்கான பணத்தை நம்மளால் அனுப்ப முடிஞ்சால் அதுவே நம்ம அவங்களுக்கு செய்கிற உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய சின்ன யோசனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.